இப்போ ஒரு கூட்டணி மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. ஒரு பாருங்களேன், தலைமையே இல்லாத ஒரு கட்சி, தலைமையே இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைவர் இல்லையா? இல்ல, அவர் பொறுப்பாளர். அவர் பொறுப்பாளர். அதனால தான் ஆளுக்கால நான் தான் பொறுப்பாளர், நான் தான் பொறுப்பாளர்ங்கிறாங்க. தலைமை இருந்துச்சுன்னா அது ரொம்ப பொறுப்போட நடந்திருக்கும். அப்பப்ப பாத்துக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கால கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது, தலைவர் மட்டும் இருக்கிறக்காக ஆனா தொண்டர்களே இல்லாத கட்சி பாஜக. எல்லாரும் தலைவர்கள், ஆனா தொண்டர்கள்னா கூட்டமா வருவாங்க, ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தெரியாது. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சவரையே அம்பூன்னு விட்டுட்டு பொடைச்சதுல கிடைச்சது லாபம்னு வந்தது பாமக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி மெகா கூட்டணின்னு. அப்புறம் எங்க அண்ணனை பத்தி பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப எதுக்கு இங்க வந்தாரு, ஒரு சித்திக்கு பதிலா சித்தியை காப்பாற்ற ஆரம்பிச்சாரா, எல்லாத்தையும் வச்சு ஒரு இடத்துல அடக்கமா பத்திரமா பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தாங்க. ஆனா கொடுத்த பிரஷர்ல விசில் ஒரு பக்கம், மேல உள்ள தட்டு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடி அடித்தட்டு மட்டும் கிடக்காங்க. நான் விசில் சொன்னது அந்த விசில சொல்லலப்பா. நீங்க போயிட்டு ஏன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு விசில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனா தமிழ்ல சொல்லவும் முடியாது. சேர்த்து படிக்கக்கூடாத வார்த்தை, சேர்த்து எழுதக்கூடாத வார்த்தை, பிரித்து படிக்க வேண்டிய வார்த்தை, பிரித்து பேச வேண்டிய வார்த்தை. நான் பேசுனது தமிழ். மீண்டும் சொல்றேன், மடக்கு. ஆமா, தயவு செய்து தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னவர்கள் தமிழிலேயே நீங்கள் சொல்லி ஓட்டு கேளுங்க. எதுக்கு இதை சொல்றேன்? இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கட்சியா சேர்ந்துருக்காங்க பாருங்களேன். இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தலைவரும் இல்ல, தொண்டரும் இல்ல, பேர் மட்டுமே இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணிக்கிறீங்க. போனது போக வந்தது போக அல்லது போக மிச்ச மீதியை கொண்டாந்து சேர்த்து வச்சு நாங்கன்றீங்க. எங்க சிதஞ்சு கிடக்கு? நான் உண்மையிலேயே கேட்கிறேன், இந்த கூட்டணிக்கு யார் தலைவர்? முதல்ல அதுல இருந்து வருவோம். நாங்க சொல்றோம், எங்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நாங்க சென்ற தேர்தல் இருந்தா இவங்க கூட நாங்க கூட்டணி போறோம், அதுக்கான காரணத்தை சொல்றோம். ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க தலைவர் யாரு? இந்த கூட்டணிகளை யார் பேசி முடித்தது? தமிழ்நாட்டில் இருக்கின்ற எடப்பாடி ஐயாவா? எந்த வச்சு இப்ப கூட்டணியில வந்த கட்சி கட்ட யாருகிட்ட உங்க பிரதிநிதிகளோ நீங்களோ உட்கார்ந்து பேசுறீங்க? நேரடி கூட்டணியே கிடையாது. இது கூட மறைமுக கூட்டணி தான். நீங்க அங்க வச்சுங்க, நாங்க எங்க வச்சுக்கிறோம், அப்புறம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்குவோம். இது எப்படிங்க மக்களுக்கு ஒரு கூட்டணிக்குள்ளேயே நம்பிக்கை இல்லையே? அது எப்படி வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற கூட்டணியாவும் மெகா கூட்டணியாவும் இருக்க முடியும்? என்ன நம்பிக்கை இருக்கிறது? அப்ப இதுக்கு தலைவர் உடனே சொல்லினா ஐயா எடப்பாடி ஐயா இல்லையானா, எடப்பாடி ஐயா அல்லது அவருடைய பிரதிநிதிகள் எந்த கூட்டணி கட்சி கூட அண்ணன் தினகரன் கூட உட்கார்ந்து பேசினாரா, இல்ல அண்ணன் அன்புமணி கூட உட்கார்ந்து பேசினாரா, இல்ல உங்க பிரதிநிதிகள் உட்கார்ந்து பேசினாங்களா? யாரு பேசுனது? டெல்லி முதலாளி சொல்லுவார், நீங்க கேட்பீங்க. உங்களை கொண்டு போய் ரொம்ப ஒரு இடத்துல நீங்க ரொம்ப உங்களை பயம் காமிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு விட்டாங்க. அப்ப நீங்க ஐயோ தனியா நிக்கிறேன், யாராவது கூட்டத்தை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க. பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்வி எவ்வளவு தெரியுங்களா? எங்கேயோ அதிமுக கூட்டத்துல ஒரே ஒரு விஜய் கட்சி கொடி பறந்து போச்சு. கூட்டணியின் அறிகுறி தருகிறது, வெற்றியின் அறிகுறி தருகிறது. ஆனா நேத்து முன்னால சட்டை பிடிச்சி சண்டை போட்டு கிடக்காங்க 2 பேரும். என்னன்னா தனியா இருக்குமே என்ன பண்றது? யாராவது கூட்டணி கூட்டணி, நீ ரொம்ப பயப்படாத, உன்ன மாதிரி நிறைய பேர் பயத்துல இருக்காங்க, அவன் எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்த்து கொடுக்குறாங்க.